கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாசிப்போம். நாகூமின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாகூம் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடந்த நாட்களில் சிஸ்டர் அவர்கள் சில நுகங்களை குறித்தும் இந்த நுகத்தினுடையதான விளக்கங்களையும் இந்த புத்தகத்தினுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதை நான் மறுபடியும் எடுக்க ஆசைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. நுகம் என்பது காளைகள் எருதுகளுடைய கழுத்திலே பூட்டப்படுகிற ஒரு மரக்கட்டை. 2 மாட்டையும் ஒன்னா இணைச்சு அதை உழ வைக்கிறதற்கு, சில வேலைகளை செய்வதற்கு, அந்த பாரத்தை சுமக்க உதவுகிற ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு இந்த கருவி 2 மாட்டையும் ஒன்னா இணைச்சு ஒரு வேலையை செய்ய வைக்கும். ஆனால் இந்த நுகம் என்று சொல்லும்போது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அடிமைத்தனம், சுமை, இன்னும் சொல்ல போனா கட்டுப்பாடு என்றதான குறியீடுகளை நாம் பார்க்க முடிகிறது. கட்டுப்பாடு இப்படித்தான் அப்படின்னு. இந்த நுகம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்கிறோம், அந்த நுகத்தோடு நடக்கிறோம், ஆனா குனிந்து நடக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை நிமிர்ந்து நடக்க வைக்காது. இந்த நுகத்தினுடைய வேலை என்னன்னா, நம்மளை நிமிரவே கூடாதபடிக்கு நம்மளை குனிய வைக்கிற ஒரு நுகமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை குறித்து சற்று நாம் தியானிப்போமாக. லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து தேசத்துல 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமையா போனதனுடைய காரணம், யோசேப்பு அந்த இடத்துல பஞ்ச காலத்திற்கு போயிருந்தார். பஞ்ச காலத்திலே இந்த யோசேப்பு அந்த இடத்துல இருந்து அந்த பார்வோனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த போது அந்த பார்வோன் சொல்லுகிறார், உன்ன மாதிரி தேவ ஆலோசனை உள்ள மனுஷன் யாரும் இல்லை, தேவ ஆவியை பெற்றவன் யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அந்த உயர்த்தப்பட்டதான அந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தினர்களை எகிப்து தேசத்திற்கு கூப்பிட்டு கொண்டுகிறான். இந்த சூழ்நிலை இவர்கள் இவ்விதமாக பிழைப்புக்காக, இன்னும் சொல்ல போனா பஞ்சம் பிழைப்பதற்காக போனதான இந்த எகிப்தியர்கள், இந்த இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் பலுகி பெருக பண்ணினார். 400 வருஷம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அந்நிய தேசத்தை என்ன செய்வாங்க? அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னதான வார்த்தை அந்த நாட்களில் நிறைவேறினது. நல்லா கவனிங்க. அப்போ அந்த எகிப்தினுடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல விதத்திலே இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினார்கள். அவர்கள் எவ்வளவாக ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மாத்திரம் இல்ல பாஸ்டர், இன்னைக்கு தானே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, சபைகளுக்கு பிரச்சனை என்று நீங்க நினைக்க வேண்டாம். என்றைக்கு சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே பிரச்சனையும் ஆரம்பித்தது. ஆனால் பிரச்சனை ஒரு நாளும் சபையை மட்டுப்படுத்தவே இல்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, ஆனா பிரச்சனை இருக்கு. ஆனா வளருவதற்கு கர்த்தர் நமக்கு அதுல கிருபை பாராட்டுகிறார். இஸ்ரவேல் மக்களை நீங்க சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை என்னையும் பெருக்கத்திற்காகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எகிப்தில் இருக்கப்போ அவர்கள் குனிந்த வாழ்க்கை,
ஒரு நுகம் பூட்டப்பட்டதான ஒரு மாடு போல அவர்களை பணிய வைத்துக் கொண்டிருந்ததான ஒரு வாழ்க்கை. நிமிரக்கூடாதபடிக்கு அவர்களுடைய நுகங்கள் அவர்கள் மேலே இருந்தது. எகிப்தினுடைய நுகங்கள் அவர்கள் மேலே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆண்டவர் அந்த எகிப்தில் இருந்து அவர்களை, அந்த எகிப்தின் நுகம் என்கிறதான அந்த நுகத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக கொண்டு வந்தாராம்? அந்த வசனத்துல அழகா இருக்கு, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக, குனிந்தல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் குனிந்தார். அல்லேலூயா. குனிந்த அநேக அனுபவங்கள் உண்டு. ஒரு சகோதரி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி கொட்டிட்டு வர்றாங்க. ஆனால் எல்லாரும் நியாயம் தீர்ப்பது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இயேசுடைய நியாய தீர்ப்பு மகிமையாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். அங்கேயும் இயேசு குனிந்தார் என்று இருக்கு. ஆனால் சிலுவையில தன் தலையை சாய்த்தார். அங்க குனிந்தார். ஏன் தெரியுமா? உங்க தலையை என் தலையும் உயர்த்துவதற்காக, நீங்களும் நானும் நிமிர்ந்து நடப்பதற்காக அவர் தன் தலையை கீழே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. குனிந்த அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சில இடத்துல, சில காரியத்துல அவர்கள் குனிந்தவர்களாக இருக்கிறார்கள். வாசிக்க போகிறோம் கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனபடியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். திருச்சபைக்கு கர்த்தர் எழுதுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க அழகாக சொல்லப்பட்ட 4:1 வாசிங்கம்மா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. அடுத்து தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சத்தமா. ஒரு வளர்ச்சி மிக அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் வளருவதில்லை, சற்று விருப்பப்படுவதில்லை. இருந்த மாதிரியே இருந்துட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜெபத்துல வளரணும், வேத வாசிப்புல வளரணும். முன்னாடி இப்படி அப்படி இருந்தேன், ஆனா இப்ப அப்படி அல்ல, இப்படித்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அதன்படி வாழுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு வித்தியாசம் எப்ப வரும் அப்படின்னா வாசிச்சு பாருங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆகும்போது, அப்ப வளர்ச்சி வரும்போதுதான் எது என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒரு விவரம் வரும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்கம்மா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை வெறுக்கணுமோ அதை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அது எப்ப வரும்? விசுவாசத்துல பெரியவன் ஆகும்போது. அப்போ சிறு பிள்ளை இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? அடிமையானவனுக்கும் சுயாதீனனுக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ வாசிங்க. வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம எதை தெரிந்து கொள்வோம்னா இப்போ எப்படி தெரிந்து கொள்றோம்னா எது பிரச்சனை இல்லாம இருக்கோ அது தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனா மோசே பெரியவனான போது, விசுவாசத்துல பெரியவனான போது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தானாம்? தெரிந்து கொண்டான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லுவதை வெறுத்தான். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோம் என்பதை உணர்ந்தால் நாம் எதை பற்றி கொள்ள விரும்புகிறோம் என்பதை அதில் புரிந்து கொள்ள முடியும். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சிலரு ஒளியிடத்துல வர விருப்பம் இல்லை? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன் அவங்க ஒளியை விரும்புவதை பார்க்கலாம் இருளை விரும்புறாங்க? அவனுடைய காரியம்லாம் எப்படி இருக்கான்? மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால். கவனம் செலுத்துங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அடுத்த வசனமா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அடுத்து, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வளர்ச்சி மிக அவசியமானது. நீங்க வளரும் போதுதான் எதை விரும்பணும் எதை வெறுக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியினிடத்திற்கு வருகிறவன் பொல்லாங்கை வெறுக்கிறான். கலாத்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் கவனிங்கம்மா, நம்மள ஆண்டவர் எதுக்காக வெளியே எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருன்னா நிமிர்ந்து நடக்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும், எனக்கு அந்த வார்த்தை அடிமைத்தனம் என்றதான நிலை. ஆண்டவர் ஒரு காலத்துல எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்தார், நிமிர்ந்து நடக்க வைக்கணும்னு விரும்பினார். ஆனா மறுபடியும் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனம் செலுத்துங்க. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. வாசிங்க, ஏன் நம்ம போக கூடாது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றை கவனியுங்கள். இவ்வுலக வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில நம்மளை அடிமைகளாக வைத்திருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? நன்றை கவனித்து பார்த்தீர்கள். ஆனால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 8வது வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. எப்படி? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் அதுக்குள்ள நீங்க உள்ள போறீங்களே. அப்ப அதுக்குள்ள உள்ள போறதுன்னா என்ன அர்த்தம்? வாசிங்க அடுத்த வசனத்தை, 10வது வசனம். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை பார்க்குறீங்க? கிறிஸ்தவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. செவ்வாய்க்கிழமை ஐயோ பவுல் சொல்லும் போது இந்த கலாத்தியர் நிருபத்தில் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, மாம்சத்தில் ஆவில ஆரம்பித்த நீங்கள். 3:3 வாசிங்கம்மா. 3:3.
ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற இப்பொழுது போகிறீர்களோ மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை புத்தியினரா? ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஆலோசனையின்படி உங்களுக்கு மேல இருக்கிறதான முதல்ல கர்த்தருக்கு, ரெண்டாவது உங்க ஊழியக்காரருடைய இருதயம் மகிழணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சித்தப்படி செய்தால் கர்த்தர் எல்லாத்திலும் அவர்களை மேன்மைப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள உள்ள போயிடாதீங்க. மறுபடியும் ஆமா அவங்க செஞ்சாகல, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்கள நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க கர்த்தரை பார்க்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா தேவ ஊழியருடைய சத்தத்தை கேட்டு நடங்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கல்யாண காரியத்துல மாத்திரம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி பண்ணினாங்க, அப்படி பண்ணினாங்க, அவங்க அவ்வளவு கொடுத்தாங்க, இவ்வளவு கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த உலக வழிபாட்டுக்குள்ளாக நாம போயிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க, வாசிங்க 11ஆம் வசனம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று. கலாத்தியர் 4:11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். உங்களை குறித்து என்ன செஞ்சிருக்கேன்? பயந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தின்படி நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க கடைசி வரைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்வாங்கி போறது, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, எவரு போனாலும் சரி, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நீங்க கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பவுல் எழுதும் போது சொல்றாரு, நான் சொன்ன சுவிசேஷத்தை தவிர்த்து தேவ தூதனை வந்தாலும் நீங்க அதை என்ன செய்யக்கூடாது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்களேன், இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்லுவாங்க, ஒரு செகண்ட்ல மாறிட்டு போயிருவாங்க. அடுத்துமா, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர்த்து வேற நாமம் இல்லை, வேற சுவிசேஷமும் இல்லை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்துமா, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறே அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், உங்களுக்கு பவுல் சொல்றார் பாருங்க, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது சொல்றார் பாருங்க, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அடுத்துமா, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவத்துக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். நம்முடைய பாவத்துக்காக இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லலாமா? இப்போ ஒரு சுவிசேஷம் வந்திருக்கு. நீங்க என்னன்னாலும் பாவம் செஞ்சுக்கிடலாம். இயேசு உங்க பாவத்தை என்ன செஞ்சிருக்காரு? கிருபை எதுக்கு? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த கிருபை நமக்கு உதவி செய்தது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். இன்ன வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்கிறோம் கர்த்தருடைய கிருபை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் இந்த கிருபை வச்சு பாவத்தை எக்ஸ்ட்ரீமா செய்யறதுக்காக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை செய்வதற்கு இந்த கிருபையை பயன்படுத்துறாங்க. வேறொரு சுவிசேஷம் உலகத்துக்குள்ள உள்ள வந்துகிட்டு இருக்கு, தவறான உபதேசங்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. கவனமா இருங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அங்க போய் நான் பிரசங்கம் கேட்டேன், இங்க போய் பிரசங்கம் கேட்டேன்னு கேட்டு அங்கங்க போய் வீணா போயிடாத.
நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளு, நீ பரலோகம் வந்துடலாம்னு சொல்லுவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷம் சொல்றவன் சபிக்கப்பட்டவன் பவுல் எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போறவங்க, அப்படி பிரிஞ்சு போறவங்க எப்படி போவாங்கன்னா, பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 18:1, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறவன் தான் பிரிஞ்சு போவான். ஆனா நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் நம்மளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்கவே கர்த்தர் பண்ணியிருக்கிறார். மறுபடியும் அந்த அடிமைத்தன நுகத்திற்குள்ளாக மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்மாற்ற நிலைமை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தகுதி உள்ளவன் அல்ல என்று பைபிள் சொல்லுது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமா ஓடுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை அதுதான். கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த ஓட்டத்துல கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஓடணுமா? 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஓட்டப்பந்தயத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவன் என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் தன்னுடைய நிருபத்திலே 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் போது அவங்க அங்கே எழுதும்போது சொல்றார், வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசி பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தருகிறவர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் ஓடணும். ஓடுகிற எல்லாருமே பெற்றுக்கொள்கிறவரை ஓட வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்குள்ளாக வந்துவிடக் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிமிர்ந்து நடக்கிற அனுபவத்திற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நிமிர்ந்து நடக்க வேண்டும். எந்த காரியத்திலே நம்மளுடைய சாட்சியை யாரும் இப்படி கை நீட்டி நம்மளை சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதில் ஒரே ஒரு மனிதன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன் தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலுடைய வாழ்க்கைய அவனுடைய எதிரிகள் சொல்றாங்க, இவனிடத்துல ஒரு குற்றத்தை என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. அதை மாத்திரம் வாசிக்க முடியுமாமா? தானியேலின் புத்தகம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால். கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் எந்த குற்றத்தையும் தானியேலில் பார்க்க முடியவில்லை. அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை போறதை வச்சுதான் இவனை கண்டுபிடிச்சு இவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது,
ஆண்டவர் ஆராதிக்க போகக்கூடாது, நீங்க எங்க வேலைக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் எப்பவாது பார்த்துக்குவான். டிசம்பர் 25லையும் ஜனவரி 1லையும் என்ன செஞ்சுக்குவான்? அது இந்த டிசம்பர் 31 நைட்டு, ஜனவரி 1 அதில் காலையில் நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்காக. எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க? அது தூங்குற நேரம். அதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்குவான்? அந்த 1ஆம் தேதியும் போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தானியேலுடைய காரியத்துல தேவனை ஆராதிக்கிற அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து அவன்கிட்ட வேற எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே உங்களை ஆராதனையும் தேவனையும் ஆராதனை தேவன் உங்களையும் பிரிக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் அதை நீங்க விளக்கணுமே ஒழிய கத்தரை விட்டு நீங்க விலக கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் ஒரு நாளைக்கு போனேன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் பாஸ்டர். நான் சொல்றேன், 1000 ரூபாய் இல்ல, 50,000 ரூபாய் கொடுத்தா கூட அன்னைக்கு நீங்க போக கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா. அப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கவனமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உண்மை உள்ளவங்கள இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கக்கெவி என்ன எத்தனை கெவி போட்ட காரியம் வந்தாலும் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சிங்கங்களின் கெவிக்கு தானியேலை தப்புவித்தவர் உங்களையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனம் செலுத்துங்க. மறுபடியும் அந்த நுகத்துக்குள்ளாக போகாதீங்க. மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வெளியே வந்துட்டீங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. எகிப்துடைய காரியத்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்க நிமிர்ந்து நடக்கணும்னு. மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்குள்ள போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது ஒரு நுகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது மிக அவசியமானது. வாசிங்க யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். கவனிங்கம்மா, காத்திருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் பாஸ்டர் காத்திருந்து பார்த்தேன், இனிமே மாம்சத்துல எலும்பிடலாம் நினைக்கிறேன். இல்ல, நீங்க காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக வருகிற முடிவை மகிமையா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்திராகம புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல இந்த மோசேயினுடைய காரியத்தை சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள் 24:14 வாசிங்கம்மா. அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும், அவர் நல்ல அழகா சொல்ற பாருங்க, நாங்கள் உங்களுக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் சொல்லித்தான் போயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்காக காத்திருங்கள். அடுத்து ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். அடுத்து மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு கீழே 25வது வசனத்துல இருந்து
25வது வசனத்துல இருந்து நீங்க வாட்சி பார்க்கும்போ 31 கடைசி வரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு அங்க பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். மோசேய கர்த்தர் மேல கூட்டிட்டு போய் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மாதிரியை காட்டுகிறார். எப்படி உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை காட்டுகிறார். அடுத்து ஆசாரியருடைய உடைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த எண்ணெய் எப்படி செய்யப்பட வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் விளக்க வாரியா செய்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இங்க இது எல்லாத்தையும் மேல வாங்கிக்கிட்டு இருக்காரு. கீழே இந்த ஆரோன் என்ன செஞ்சிட்டாரு, மோசே வருகிறது தாமதிக்கிறதுன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்களாம், யா போனவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீர் என்ன செய்யும், எங்களுக்கு முன் செல்லும். இந்த ஆரோன் என்ன செய்யணும், ஆரோன் என்ன செய்யணும், 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கணும். போறேன்னு சொன்னவர் என்ன செஞ்சாரு, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணு, சொல்லணுமா சொல்ல வேண்டியது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதான் தரிசனம் பெற்றதான மோசே, கவனிங்க, தரிசனம் பெற்ற மோசே, அழைப்பு பெற்ற மோசே 40 வருஷம் நடத்தியும் ஜனங்களை தேவனுக்கு நரகம் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் மோசையோடு அப்படியே சேர்ந்து இருந்து இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டதான அவன் சொல்றான், 40 நாள்ல இந்த மக்களை யாரா மாத்திட்டான், யாரா மாத்திட்டான், விக்கிரக ஆராதனைக்காரனாக மாத்திட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கவனமா இருக்கணும். நம்ம யார் கையில பொறுப்பு கொடுக்கிறோங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்ட்டெல்லாம் பொறுப்பை கொடுத்தா பேசாம வீட்டில் போய் என்ன செய்யலாம், படுத்து தூங்கலாம். ஆனா சிலர்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு மடியில நெருப்பு கட்டின மாதிரியே உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். ஐயோ என்ன செய்ய போறானோ, எது செய்ய போறானோ, அப்படி பண்ணுவானோ, இப்படி பண்ணுவானோ. இல்ல, உங்க கையில கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்னா ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சந்தோஷப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இந்த உலகத்துல என் பிள்ளைய நான் ரட்சித்து இந்த சபையில நான் வச்சிருக்க காரணம் என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. தோத்திரம். அல்லேலூயா. நியூ இயர் கொண்டாட்டத்தில் நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. தேவ பிள்ளைகளாக நமக்கு மகிழ்ச்சி என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் என்ன பண்ணினாருன்னு அவங்களோட நான் பேச விரும்புறேன். இந்த ஆரோன் என்ன செய்தாரு, 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து, இது எங்க இருந்து கொண்டு வந்துட்டானா, எகிப்தில இருந்தே கொண்டு வந்துட்டான். அடுத்துமா ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இவங்க செய்த சரிதானா பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, இவங்க செஞ்ச சரிதானா? இவங்களை அழைச்சு கொண்டு வந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஆனா இவங்க சொல்றாங்க கர்த்தரை இப்ப விட்டுட்டாங்க. கறி பிடிச்சதானே இந்த பொன் கண்டுகுட்டியை சொல்றாங்க, இதுதான் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்முடைய ஆண்டோடைய வேதனை எப்படி மோசமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்பா ஒரு ஆளு பக்கத்துல நிக்கிறப்ப இன்னொரு ஆளை இதுதான் எங்க அப்பா அப்படின்னு உங்க பிள்ளை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க உள்ள எவ்வளவு உடையும். பெத்த அம்மா பக்கத்தில் இருக்கிறப்ப அதுதாங்க எங்க அம்மா அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் ஆண்டவருக்கு இருந்துச்சு அன்னைக்கு. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு 10 வாதைகளை அனுப்பி, அது எல்லாத்திலும் நான் தான் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டி, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நான் அவர்களை வெளியே கொண்டு வந்தேன். ஆனா இவர்களை இப்ப என்ன சொல்றாங்க? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே.
அதுக்கு பிறகு என்ன ஆச்சா? 5வது வசனத்தை வாசிங்கம்மா. ஆரோன் அதை பார்த்து ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறா பாருங்க. அவன் செஞ்ச கன்றுக்குட்டிக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அடுத்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். என்னம்மா? யாருக்கு பண்டிகை? எதுக்கு பண்றாங்க? கன்றுக்குட்டிக்கு பலி பீடம் கட்டுறான். ஆனா யாருக்கு அத பண்டிகை கொண்டாடுறான்? கர்த்தருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, சபையில் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் கர்த்தருக்கு தான் செய்யறேன். அடுத்து அந்த வசனத்தை வாசிங்கப்பா. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்களோ அதையே எதுக்கு செய்யறாங்க? கன்றுக்குட்டிக்கு செய்யறாங்க. கவனிங்கம்மா. பின்பு என்ன ஆச்சு தெரியுமா? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். போதுமா? கன்றுக்குட்டி வந்ததுனால என்ன நடந்துச்சு? 25ஆம் வசனத்துல இது நடக்கும்போது என்ன எப்படி மக்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. 25ஆம் வசனம், தங்களை ஜனங்கள் தங்கள் பகைவனுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். கவனிங்கம்மா. வெள்ளியோடும் பொன்னோடும் நல்ல தகுதியான வஸ்திரங்களோடு தான் வெளியே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்யறங்கிற பேர்ல கன்றுக்குட்டிக்கு செய்து ஜனங்கள் நிர்வாணமாய் மாற்றி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆர்ப்பரிப்பின் நுகம் அது கர்த்தருக்குரியதான நுகமா இருக்கணும் வேண்டியது. ஆனா இது விக்கிரகத்துக்கு ஆர்ப்பரிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. இதுல என்ன நடந்துச்சு பாருங்க. 8வது வசனத்தை வாசி பாருங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நல்லா கவனிங்க. விலகுனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கர்த்தரை விட்டு விலகுற அனுபவம். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்ப்பரிப்பின் நுகம். ஆனா ஆர்ப்பரிப்பின் நுகம்னு சொல்றப்ப இது கர்த்தருக்கு இருந்துச்சா? விக்கிரகத்துக்கு பண்ணின ஆர்ப்பரிப்பு. கர்த்தர் அந்த நுகத்தை முறித்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஒரே ஒரு வசனத்தை அப்படியே நீங்க சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 27ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். இன்னொரு வசனம் அப்படியே வாசிங்கம்மா. 18வது வசனம். அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. அடுத்து அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபமூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆர்ப்பரிப்பின் நுகத்தை கர்த்தர் முறித்து போடும்படி இன்னைக்கு மோசே தான் கொண்டு வந்ததான தேவனால் எழுதப்பட்டதான அந்த வார்த்தை உடைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பலகை, தேவனால் எழுதப்பட்ட ஒரு எழுத்துக்கள், அந்த பலகைய இந்த மோசே உடைச்சிட்டார். காரணம் என்ன? இந்த ஆர்ப்பரிப்பின் கூட்டம், இந்த ஆர்ப்பரிப்பின் நுகத்தை உடைக்கணும்னா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக போய் நம்முடைய கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு சம்மட்டியை போல உள்ளது. நம்ம இருதயத்தை உடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், என்னை நீங்க பேசுனது எல்லாம் என்னை காயப்படுத்திடுச்சு பாஸ்டர் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்தை பத்தி பேசுனீங்க, அது என்ன பத்தி தான் பேசுனீங்க. ஜெபத்தை பத்தி பேசுனீங்க, அது என்ன பத்தி தான் பேசுனீங்க. வேத வாசிப்பை பத்தி பேசுனீங்க, அது என்ன பத்தி. அப்ப எல்லாத்துலயுமே என்னது?
எல்லாத்துலேயுமே ஒழுங்கில்ல. ஒரு அல்லேலியா சத்தமா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னை எல்லாத்துலேயும் தேறினவனாய் நிறுத்தும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் உள்ள போச்சு, உடைச்சு போட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் வாங்கினார். நீயே 2 பலகை கற்பலை என்ன செய்ய இழைச்சி மேலே கொண்டு வா அப்படின்னு. நீ தானே உடைச்ச, தூக்கிட்டு வா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வார், நீ தானே உடைக்கிற, நீயே தூக்கிட்டு வா. நம்ம உடைச்சதை நம்ம தான் தூக்கணும். ஒரு அல்லேலியா சொல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உடைச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க தூக்குங்க அப்படிலாம் இல்லை. யார் அதை செய்தீங்களோ அவங்க தான் அதுல அந்த பாடுகளை அனுபவிக்கணும். அப்ப செய்யாம இருக்கிறது ரொம்ப யோசிச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நுகம்? ஆர்ப்பரிப்பின் நுகம். உங்க ஆர்ப்பரிப்பின் நுகம் கர்த்தரை வேதனைப்படுத்துறதா மாறக்கூடாது. ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஆர்ப்பரிப்பின் நுகம். அது என்ன ஆர்ப்பரிப்பின் நுகம்? ஒரு ஆர்ப்பரிப்பு நடக்குது. மேல மோசே தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறான், கீழே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தம். என்னன்னு பார்த்தா கர்த்தரை விட்டுட்டு கன்றுக்குட்டிக்கு பின்னாடி போயிட்டாங்களே. கர்த்தருக்கு விரோதமான காரியம் அன்னைக்கு ஆரம்பிச்சதாங்க இன்னைக்கும் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஒரு சின்ன தவறு, உங்க சின்ன தவறு உங்களுடைய பின் சந்ததிகளை பாதிக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாம விடல. யாத்திராகமம் 39ஆம் அதிகாரத்தில் 10 தடவை கவனிங்கம்மா, மோசே கவனிங்க, மோசே தனக்கு கற்பித்தபடியே 40வது அதிகாரத்தில் தனக்கு கற்பித்தபடியேன்னு 7 தடவை. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருவீங்களா? வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 33 கடைசி பகுதிமா. இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். இவ்விதமாய் ஆசரிப்பு கூடாரத்துடைய வேலையை முடித்தான். அடுத்து கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடிட்டு 35 மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 36 37 அந்த மேகம் அவர்களை வழி நடத்தியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 38 இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு அல்ல, தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆர்ப்பரிப்பின் நுகம் முறியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்ப்பரிப்பின் நுகம் முறியணும். ஆமென். பிசாசுனுடைய ஆர்ப்பரிப்பின் நுகம் முறியணும். நம்ம அதுக்கு ஆளா மாறிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக அழைக்கப்பட்டோம்? கர்த்தருக்கு பண்டிகை செலுத்த, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்ததான். ஆனா நம்ம மூலமா பிசாசு மகிமைப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? 3வது ஒரு நுகம் இருக்கிறது, அது ஆனந்த பாக்கியம் நுகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கடைசி 2 வசனத்தை வாசிங்கப்பா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு நுகத்தை கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வரணும். அந்த நுகம் எப்படி இருக்கா? 30வது வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுமை என்ன தெரியுமா? பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க எப்படி இருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசுவை சொல்லுவதற்கு, இயேசுவை பறைசாற்றுவதற்கு, இயேசுவை என் மூலமாக இருந்து கர்த்தரை வெளிப்படுத்துவதற்கு நான் கடனாளியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். நான் சொல்ற இயேசு ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அதற்கு வேற யாரும் சாட்சி அல்ல, நான் சாட்சியா இருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், நீங்க கர்த்தர் உங்களை சாட்சியா எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். இந்த நுகம் என்ன நுகம்? ஆனந்த பாக்கிய நுகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன் அடிமைத்தனத்தின் நுகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆர்ப்பரிப்பின் நுகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது ஆனந்த பாக்கிய நுகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 நுகத்துல ரொம்ப முக்கியமான நுகம் அந்த ஆனந்த பாக்கிய நுகம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் சம்பாதிங்க, அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர்கள் வான மண்டலத்தில் எப்படி இருக்கிறாங்களாம்? தானியேலின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க அன்போடு கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. தானியேல் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஆகாயத்து மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்றென்றைக்கு நீங்க பிரகாசிக்கணும்னா இந்த ஆனந்த பாக்கிய நுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.